கருவில் உள்ள சிசுவின் பாலினம் குறித்து கண்டறிந்து கூறி வந்த போலி மருத்துவர் வாழப்பாடியில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊரா ஸ்கேன் எந்திரத்துடன் சென்று சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்தவர் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூரில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கருகூர் பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயது வெங்கடேசன். பேளூர் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் வைத்து கர்ப்பிணிகள் கருவில் உள்ள சிசு ஆணா பெண்ணா என்று பரிசோதனை செய்து வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து சேலம் மாவட்ட இணை இயக்குனர் நந்தினி, ஆத்தூர் மாவட்ட சுகாதார அலுவலர் யோகானந்த், வாழப்பாடி வட்டார மருத்துவ அலுவலர் பொன்னம்பலம் ஆகியோர் கொண்ட தனிப்படை குழுவினர் விசாரணை நடத்தி வந்துள்ளனர். நேற்று அபிநயா, புவனேஸ்வரி ஆகிய 2 கர்ப்பிணிகளுக்கு பரிசோதனை செய்ய இருந்துள்ளார். இதனை அறிந்து சென்ற அதிகாரிகள் வெங்கடேசன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த லதாவை கையும் களவுமாக பிடித்தனர். இதில் வெங்கடேசன் போலி மருத்துவர் என தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருப்பத்தூரைச் சேர்ந்த கனகா மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த கோவிந்தராஜ், மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் இவர்களுக்கு தரகர்களாக இருந்து வந்துள்ளனர். மாதம் ஒருமுறை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கு வாடகைக்கு வீடெடுத்து ஸ்கேன் செய்வதை வெங்கடேசன் வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அந்த மாவட்டத்தில் உள்ள கர்ப்பிணிகளை தரகர்கள் மூலம் வரவழைத்து கருவில் உள்ள சிசுவின் பாலினம் குறித்து கூறி வந்துள்ளார். ஒரே இடத்தில் நிலையாக இல்லாததால் அவர் மீது பெரிய அளவில் புகார் எழாமல் இருந்துள்ளது. விசாரணையை தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பெயரில் போலி மருத்துவர் வெங்கடேசனை வாழப்பாடி போலீசார் கைது செய்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த லதாவையும் கைது செய்தவர்கள் தரகர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.